ஸ்ரேயஸ் ஐயர் ஐபிஎல் கோப்பையை ஜெயிச்சா அவருக்கு இந்திய அணிக்கு கேப்டன் பதவியை கொடுக்கணுமான்னு காட்டமாக விளாசி இருக்கிறார் சந்தீப் சர்மா. 2024 கொல்கத்தா அணியை ஐபிஎல் கோப்பையை வெல்ல வச்சாரு. 2025 பஞ்சாப் அணியை இறுதி போட்டிக்கு அழைச்சிட்டு போன தரமான கேப்டன் ஸ்ரேயஸ் ஐயரை எப்படி புறக்கணிக்கலாம்னு பொதுமக்கள் எல்லாருமே கேள்வி எழுப்புனாங்க. ஏன் ஃபாரின் பிளேயரே ஸ்ரேயஸ் ஐயருக்கு எதிராக சதி நடக்குதுன்னு சொன்னாங்க. ஆனா ராஜஸ்தான் ராயல்ஸினுடைய சந்தீப் சர்மா அவர் ஐபிஎல் சரியா செயல்பட்டாரு, சிறப்பா செயல்பட்டார் என்ற ஒரே காரணத்துக்காக அவரை இந்திய அணிக்கு கேப்டன் ஆக்கணும்ன்றது முட்டாள்தனத்தின் உச்சம் சொல்லி இருக்கிறாரு. ஐபிஎல் அணியை வழிநடத்துவதும் இந்திய தேசிய அணியை வழிநடத்துவதும் முற்றிலும் வேறுவேறான விஷயங்கள். இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசத்தை மக்கள் புரிஞ்சுக்கணும். சந்தீப் சர்மா எதுக்காக இப்படி சொன்னார்னா, பிசிசிஐக்கு சொந்த உள்ளூர் லீக் உள்ளது. இதிலிருந்து சிறப்பான 15 வீரர்களை சர்வதேச அணிக்காக தேர்வு செய்கிறார்கள். அந்த 15 வீரர்களை சிறப்பாக நிர்வகிக்கும் ஒருவரையே கேப்டனாக தேர்வு செய்ய வேண்டும். ஆனால் ஐபிஎல் உள்ளூர் வீரர்கள், இளம் வீரர்கள், வெளிநாட்டு வீரர்கள் என கலவையான ஒரு அணியாக இருக்கும். அதனால ஐபிஎல் அவர் என்ன செய்தார் என்பதை பொறுத்து அவர் இந்திய அணிக்கு கேப்டன் ஆக்கணும் அப்படின்றது அர்த்தமற்ற விவாதம். ஆனா ஸ்ரேயஸ் ஐயர் ஐபிஎல் மட்டும் கிடையாது, உள்ளூர் போட்டிகளாக இருக்கக்கூடிய மும்பை அணியை வழிநடத்தியுள்ளார். 2024 சையத் முஷ்டாக் அலி டிராபியை மும்பை அணிக்காக வென்று கொடுத்துள்ளார். 2024-25 விஜய் ஹசாரே டிராபியில 5 போட்டியில விளையாடி 325 ரன் அடிச்சிருக்கிறாரு. இங்க விவாதம் கேப்டன் ஆக்குறது இல்ல, அவர் இந்திய அணியில எடுக்கலன்றது மட்டும்தான். ஸ்ரேயஸ் ஐயரை பத்தி சந்தீப் சர்மா சொன்ன கருத்து சரியா தவறான்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கிரிக்கெட் நிகழ்வுகளை ஒரு நிமிடத்தில் தெரிஞ்சுக்கணுமா? ஷார்ட்ஸ் தமிழை ஃபாலோ பண்ணுங்க.